தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் தாவேக்கால் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆக்ரோஷமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விஜய் என்ன பெரிய வாய்க்கு வந்தது இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய இந்த பச்சை குழந்தைய அடி பலமா இருக்கும், சாதாரணமான அடியா இருக்காது, மிகப்பெரிய அடியாக இருக்கும். அந்த அடியும் வலியும் உங்களால இந்த ஜென்மத்துக்கு தாங்க முடியாது. அதனால அந்த குழந்தை இப்போ என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜட்டி போட்டு வர இருங்கடா, அந்த ரெடியாக இருந்துக்கோங்க. படக்கூடாத இடத்துல பற்றக்கூடாதுல, அதனால் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஸ்டர் ராம். ஜட்டி போட்டு வர இருங்கடா. அந்த நீங்கள் மட்டும்தானா இல்லை உங்கள் தலைவர் அப்புறம் கொள்கை பரப்பு செயலர் ஒளிஞ்சு கிடக்க, ஏன் ஒளிஞ்சு கிடக்கு, எதுக்கு ஒளிஞ்சு கிடக்குன்னு தெரியாமல் ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த கோலை ராஜ்மோகன் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த மாதிரி இவங்க ஜட்டி போட போயிருக்காங்க இப்போ உள்ள. ஓகே ஓகே, பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். சொல்றேன், வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஒரு தாவேக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இப்போ ராம்குமார் ஒன்று பேசுவார், அந்த கோபம் தான் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளிப்படையாக ராம்குமார் வந்து பேசிட்டார். அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், 41 குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல, அரசியல் பண்றீங்களா நீங்க? வெக்கமா இல்லையானு இது சொல்றேன். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? 41 பேர் செத்து கிடந்திருக்கான், உனக்கு அரசியல் கேட்க இந்த இடத்துல வந்துன்னு மானம் கெட்டவனே. ராம்குமார்ண்ணே, நீங்கள் தாவேக்கா பற்றி பேசுகிறீங்களா? இப்போ பேசுறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா? எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு பச்சை குழந்தைமா ஜட்டி போட்டு வர இருங்கடா. அது போட்டுக்கலாம்னா பத்திரமா தான் இருக்கும், பயப்படாத. இவ்வளோ வெளிப்படையாக நீ இருக்கிறிய, எதுவும் பயமா இல்லையா உனக்கு? வந்து உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்துட்டாங்க, இங்க வந்துருக்கிறோம். நீங்க எல்லாம் ஒரு ஆளா? எங்களுக்கு 1000 பேரை பார்த்துருக்கீங்கண்ணே, தைரியமான ஆள் தானே. தாவேக்கா கட்சிக்காரங்களா, தாவே கட்சிக்காரங்களே மதிக்கிறாங்களா? உங்க கட்சிக்காரனே இவ்வளவு மதிக்க மாட்டாங்க. கேண்டிடேட் காசை கலெக்ட் பண்ற ஒரு கேடுகட்ட கட்சி வச்சுக்கிற நீங்களே இவ்வளவு பேசும்போது பாருங்க, இப்படி நீங்களே இப்படி பேசும்போது, ஒரு பொறுப்பு போடும்போது என்ன பண்ணிருக்காங்கிறத பாருங்க. 4 லட்சம் கேட்டாங்க சார் அவரு. நான் தரமாட்டேன்னா ஒரு நைட்டு கையெழுத்து வாங்கி போறாப்ல, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பணம் கொடுங்க கேட்டாப்ல. உங்களுக்கு பொறுப்பு ஏங்க நான் பணம் தரும் கேட்டேன். 4 லட்சம் தான் உங்களுக்கு பொறுப்பு, என் பொறுப்பு எடுத்துட்டாரு சார். பொறுப்பாளர்கிட்ட ரூபா வாங்கின அயோக்கிய பையன் யார்? அந்த கேன பையன் யார்? பொறுப்பாளர் போடும்போதே ரூபா பறிக்கிற, கமிஷன் பறிக்க புரோக்கர் பையன் யார்? இவன் பொறுப்பு போடும்போது ரூபா வாங்குறான்னா, நாளைக்கு மலை வெட்டும் போடும்போது, இங்கே ஒரு இடத்துல கல்கோரி வரும்போது, இல்லை இடத்துல ஓடு வரும்போது, ஒரு தொழிற்சாலை வரும்போது வித்து போட்டுருவான். எல்லா பேரும் அயோக்கிய பசங்க. என்னென்ன மக்களை தளபதி சந்தித்ததுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்துடும், பெரிய இதை வந்து தளபதி வந்து பிடுங்கி நட்டு புதுசாக ஒன்று உருவாக்க போகிறான்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா? ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கேட்டுக்கோங்க மிஸ்டர் விஜய், பதிவு செய்ய விரும்புகிற எங்கள் ராம்குமார் வந்து ஒரு ஆணியை பிடுங்க முடியாது உங்களால். வந்து ஜட்டி போட்டு வர இருங்கடா. இல்லை, இவ்வளோ தைரியமாக நீ பேசுறீங்களா? இப்போ இவ்வளோ தைரியமாக நீ பேசுறதுனால இந்த தாவேக்காலேருந்து யாரையாவது இறக்கி விடுவாங்கல்ல, பிரச்சனை பண்ணுறதுக்கு, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு நீ இறக்கி விட்டாங்க. நீ என்னென்ன பண்ணுவ? அது வந்து பிறகு ஒரு சில நண்டு சிட்டுங்கெல்லாம் ஒரு இறக்கி விட்டுருக்காங்க களத்துல. இந்த பிண அரசியல் பண்ணி ஃபேமஸ் ஆன பசங்களாம் இருக்காங்க. ஒரு தைலமணி, ஆதவர்ஜுனா, அப்புறம் வந்து புஷி ஆனந்த், அப்புறம் மதியழகன், அப்புறம் வந்து ராஜ்மோகன், வேற யாரு விஜய், இவங்க எல்லாருமே சில்லற பசங்களா? ஒரு கொஞ்சம் மழையில முளைச்ச காலம் அவள. உண்மைதான், இதான் நான் ஏற்றுக்கிறேன். தைலமணி யாருங்க? டிங்கு டிங்குன்னு ஆட்டிட்டு வந்துடுவார் மணியை, அவர் பேரை சொன்னாங்க, ஆட்டிட்டு வந்துடுவார். ராஜ்மோகன் யாருங்க? இப்போ வந்து நிற்பார். அது ஒருத்தர் யாருங்க? தளபதி 84 இப்போ வந்து நிற்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது. ராம்குமார் அஜிரசிகர்கிட்ட செருப்படி வாங்கினவருங்க. ஓட ஓட மன்னிப்பு கட்டு மன்னிப்பு வீடியோ போட்ட மன்னிப்பு மன்னங்க எங்க ராம்குமார். காலில் விழுந்த சாவக்கர் பரம்பரைங்க எங்கள் அண்ணன் ராம்குமார். அஜிரசிகரோட விட்டாரா? பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டு ஆண்டி, அங்கிள், ஏரியாக்கார, ஊருக்காரன்னு சொல்லி எல்லார்ட்டையும் மானக்கட்டத்தனமாக இந்த தளபதிக்காக முட்டு கொடுத்து அடி வாங்கிட்ட ஒரு மானக்கட்ட ஜென்மங்க எங்கள் ராம்குமார். இன்னைக்கு மட்டுமே அடி வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்.
அரசியல் கட்சி பேசக்கூடியவங்க, பொலிட்டீஷியன் பேசக்கூடியவங்க எல்லாரும் வீடியோ போட்டு கலாய்க்கிறாங்க. ஆனால் எங்கள் ராம்குமார் பல வருஷமாக மிதி வாங்கின ஒரு ஆளுங்க. லைலாமணி இன்னைக்கு வந்தவர், ராஜ்மோகன் இன்னைக்கு வந்தவங்க, அது ஒரு இன்னைக்கு வந்தவங்க, பல ஜென்மமாக இருக்கிறாங்க. அது என்ன சொன்ன கரெக்டாக என்ன சொன்னேன்? ஒரு கொஞ்சம் மழையில முளைச்ச காலம் அவள நேத்து முளைச்ச காலாண்டா நீங்களாம். கொண்டு எங்கள் ராம்குமார் கிட்ட யார் வர முடியாது. அடி ஜட்டி போட்டு வர இருங்கடா. அந்த போட்டு வாப்பா, சட்டியை போட்டு வாப்பா. நீ வேற ஏன்பா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜட்டி போட்டு வர இருங்கடா. அந்த எங்கள் அண்ணன் போட்டு வந்தாலும் வச்சுக்கோங்களேன், நீங்களாம் களத்தில் நிற்க மாட்டீங்க. அதை ஒருத்தர் என்ன பெரிய ஆளா நீங்க? ஜட்டி போட்டு வர இருங்கடா. அந்த போட்டு வந்துடுவார் பார்த்துக்கோ. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மாஃபியா கேங் இருக்கு. அது என்ன கேங்னா, அந்த ரூட் மாஃபியா கேங் இருக்கு. இந்த ரூட் மாஃபியா கேங்கை வச்சு என்னெல்லாம் தெரியுமா பண்ணுவாங்க இவங்க வந்து? சும்மா ஆபாசங்களை பேசிக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதாவது பர்சனல் அபியூஸ் பண்ணிக்கிட்டு, பாடி ஷேமிங் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்த பையன், அவனெல்லாம் கூட்டு வந்து இறக்கி விடுற அளவுக்கு தரந்தாண்டு போயிட்டீங்க நீங்க. உங்க தரம் இவ்வளவுதானா? பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு, மீன் போட்டுக்கிட்டு, சும்மா சுற்றிட்டு இருக்கக்கூடிய பசங்களை தூக்கி வந்துக்கிட்டு, நாங்கள் பொலிட்டீஷியனாக இப்போ நாங்கள் வந்து பண்ணுறோம், விர்ச்சுவல் நாங்கள் மாறுறோன்னு சொல்லி ஆபாசமாக பேசிகிட்டு இருக்காண்டா. எல்லா ஒன்றும் பாப்பியா பார்க்க மாட்டியா? ஜெகதீஷ் பார்க்க மாட்டியாடா இதெல்லாம் நீ வந்து? இவங்க எந்த அளவுக்கு இந்த விர்ச்சுவல் இருக்காங்க தெரியுமா? அதாவது நடிகைகளை பத்தி எவ்வளவு தரந்தாழ்ந்து பேச முடியுமோ அப்படி பேசுறது. அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே, அவங்கள பத்தி பேசலாமா? அவங்கள நம்ம பொதுத்தளத்துல இப்படி கொண்டு வரலாமா? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கே, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பத்தி நம்ம விமர்சனம் பண்றது தவறுன்றத பத்தி தான் இவங்களுக்கு சிந்திக்கிறதே கிடையாது. இந்த சிந்திக்கிற புத்தியே இந்த தற்கூரி பசங்கள் துளி கூட கிடையாது. ஒரு நடிகையை பத்தி பேசுறது, அஜித்னா சாலினி பத்தி பேசுறது, ரஜினினா அவருடைய 2 பெண் குழந்தையை பத்தி பேசுறது. ஆளுங்கெல்லாம் பாருங்களேன், கடா குமார், டுமில் குப்பம் ஒவ்வால், அந்த கில்லி படத்துல ஒரு காமெடி வரும் பார், அந்த மாதிரி இந்த கூட அதாவது அட்டாக் பண்றதுக்கு இறக்கி விடுற ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அட்டு பீஸ், காமெடி பீஸ். லைலாமணி, ராஜ்மோகன், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இது எல்லாருமே அட்டு பீஸு, காமெடி பீஸ். இது கிடையில பெரிய பீஸ் ஒன்று சிக்கி இருக்கு. அதுதான் யார் தெரியுங்களா? அவர் தான் எம்ம தலைவலி. அவர் எல்லா அட்டு பீஸு, காமெடி பீஸ். சரி, தாவிக்கா தொண்டர்களை வந்து யாராவது ஏதாவது இப்போ நம்ம ட்ரோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து? பேசிட்டா மிஸ், அடிச்சிட்டா மிஸ்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. தாவேக தலைவர் விஜய் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இழிவாக பேசியதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அம்மாவட்ட தாவேக செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலான கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதே மாதிரி ஸ்கூல் பசங்க தான் நான் புரிஞ்சுக்கிறோம். ஸ்கூல் படிக்கிற பையன் மிஸ் அடிச்சிட்டா மிஸ் ரப்பரை பிடிக்கிட்டா மிஸ் என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டா மிஸ். ஸ்கூல் பசங்களுக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி, நான் புரிஞ்சுக்கிறேன். அரசுன்னு அடி விழதாப்பா செய்யும். நேராக போய் தென்காசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, விழுப்புரத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, கோயம்புத்தூர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, முழுக்க ஒரே கம்ப்ளைண்ட்டாக போகிறது. ஜட்டி போட்டு வர இருங்கடா. அதத்தை வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை இறக்கி விட்டு ஒருத்தன் குளிர் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அதை தெரியாம, இவனுக்கு இது தெரியாம ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல்ல பணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா இவங்க எந்த லெவலுக்கும் போவானுங்க. இந்த வாயானது வந்து எங்க வேணாலும் போய் வைப்பானுங்க. இந்த வாய் எங்க வைப்பாங்க தெரியுமா? என்ன சொன்ன? நல்லா சொன்னேன், மறுபடியும் திரும்பி சொல்லு. இந்த வாயானது வந்து எங்க வேணாலும் போய் வைப்பானுங்க. நீ எங்கப்பா வச்சுட்டு வந்த வாய? இப்போ வாய் நீ எங்க வச்சிருக்க? இப்போ ஜட்டி போட்டு வர இருங்கடா. ஆனா ராம்குமார் நேர்மையானவங்க. பட் அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, ரெட்பிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒரு சுற்றி நடப்பார் தெரியுமா? அவர் ஒரு டிஜிட்டல் மீடியாலே முன்னணி ஊடகவியலாளர், பெரிய ஆளு, தாடி வச்சுட்டு கண்ணாடி வச்சு பேசிட்டு இருப்பார்லாம். அவரை தோடு உரிச்சு காமிச்சிருக்காங்க. இவன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. வாய் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறதுல ஒரு கூட்டம் பயங்கரமா களம் இறங்கி இருக்கு. அது பல முகங்கள்ல, பல சாயங்கள்ல, பல கலர்கள்ல வராங்க. பத்திரிகையாளர் என்ற பெயரில் சிபிஐ விசாரிச்சுட்டு வந்து அந்த இடத்துக்கு இவர் போவதற்கு அவர்களிடம் வந்து அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி கிடைக்குதா இல்லையா, இல்ல நீங்க வந்தா இன்னும் பிரச்சனையாகும், கூட்டம் வரும், வேணான்னு சொன்னாங்களா? ஐ டோன்ட் நோ எனிதிங். அந்த தீர்ப்பு வந்து ஒரு 10 நாளுக்கு மாத்தலாம். ஏன் அதுக்கு முன்னாடி விஜய் வந்து போய் சந்திச்சிருக்கலாம் அந்த மக்களை? அங்க உள்ள சிக்கல் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. எப்படி போவாரு? பர்மிஷன் இல்லாம எப்படி போக முடியும்? யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறது? யார்ட்டாவது பர்மிஷன் வாங்கல, யார்கிட்ட வாங்குறது?
அது மொத்தமா சிபிஐ கிட்ட போன பிறகு சிபிஐ கிட்ட வாங்க முடியுமா இல்ல வந்து டெல்லி ஹைகோர்ட் டெல்லி உச்சநீதிமன்றத்துல வாங்குறதா? நான் இல்ல, அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. யார்கிட்ட வாங்குறது? கலெக்டரேட் இல்ல வாங்குறதா? சிபிஐ கிட்ட தான் நம்ம கேட்கணும். சிபிஐ உங்களை வந்து துதிப்பாடுறதுக்கு வந்து ஒரு கூட்டம் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு. பொய்ன்னு தெரிஞ்சே பேசுறாருங்க. நாக்கு கூசாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு காலத்துல நான்லாம் வந்து நான்லாம் ரெக்பேஜ் ரிலாக்ஸுக்கு அப்படியே பயிரை விட்டவன் நான் வந்து இப்போ பாரு பொய்ன்னு தெரிஞ்சு பரப்புறாங்க மானம் கட்டவங்க. அந்த மக்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன இறந்து போனவர்களை நினைச்செல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாதுல்ல? உங்களுக்கு என்ன அதை வச்சு அரசியல் பண்ணணும்? காசு சம்பாதிக்கணும், கல்லா கட்டணும், அதை தவிர ஒரு எந்த எண்ணமே உங்களுக்கு இல்லைன்னா கோவப்படுறாருங்க ராம்குமார். இது கடையில பாருங்க ஜட்டி போட்டு வர இருங்கடா. அந்த இதை வேற போடா வந்து உட்கார்ந்துருந்தார். பொறுங்க, போட்டுட்டு வாங்க, நீ போட்டுட்டே வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைண்ணே. ஜட்டி போட்டு வர இருங்கடா. அந்த தாவிக்கா தொண்டர்கள்ட்ட ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். விஜய் அவர்களை கெடுக்கிறது புஷியானது தான், கிக்கோட்டி புஷியானது. விஜய் அவர்களை கெடுக்கிறது ஜான் தான், அவரை நீங்கள் வெளியே அனுப்புங்க. இல்லை ஆதவ அர்ஜுனா தான், அவர் திமுக கைக்குலிங்க. இல்லை ராஜ்மோகன் தான், அவர் வந்து எல்லா பக்கம் வாய் வைக்கக்கூடிய மேடை பேச்சாளருங்க. மைக்கு முன்னாடி சொல்கிறேங்க, மைக்கு முன்னாடி வாய் வச்சு பேசுவார், அதை சொல்கிறேன். மைக்கு முன்னாடி வாய் வச்சு பேசக்கூடிய மேடை பேச்சாளருங்க. லைலா மணி மாதிரி ஒரு கிறுக்கு பயில நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு கிறுக்கு அவங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தங்க மேலே பழிய போடுறீங்க. ஆனால் உண்மையிலேயே தளபதி யார் தெரியுமாங்க? யார் கீ போட்டாலும் ஆடுற பொம்மை கிடையாது தளபதி. அதை முதல்ல நீங்க தெளிவுபடுத்திங்க. பொம்மை கிடையாது, அவரு கீ கொடுத்து ஆடுகிற பொம்மை கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஏன்னா நம்ம போறோம் போகலன்னு ரெண்டாவது, நாம சொன்னபடி அந்த மக்களுக்கு அந்த தொகையை நம்ம கொடுத்துடணும், லேட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்து விட்டார். போகாதது ரெண்டாவது, நம்ம போக வேண்டிய ரெண்டாவது விஷயம். ஆனால் பாருங்க, சொன்ன உடனே ரூபாய் தொகை உடனே கொடுத்தாரு. உடனேனா 27 இறந்துட்டாங்க, 28, 29, 30 செப்டம்பர் மாதத்தில் அப்பம் கொடுக்கல. சரி, இப்போ 31, அப்போ அது பிறகு அக்டோபர் 1, 2, 3 நாள் அப்பம் கொடுக்கல. அக்டோபர் 20 கிட்ட கொடுக்குறார், 18, 10 அதை ஒட்டி கொடுக்குறார். இதுதான் இவங்களுக்கு உடனே கொடுக்கறது. 15 நாள் இருக்குது தெரியுமா? 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் போகிறது தான் இவங்களுக்கு உடனே பண்ணுறது. இவ்வளோ ஸ்பீடு இருக்கக்கூடாதுப்பா யாருமே. அமைதிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா? காலை 9:20 காலை மதியம் மாலை இரவு காலை மதியம் மாலை இரவு. ஒரே வீடு, ஒவ்வொரு நாளும் மர்மம். சினிமாவில் கூட செய்யாத வித்தியாசமான கதாபாத்திரங்களில் விஜய். என்னதான் நடக்கிறது பனையூர் வீட்டில்? துகுச்சுக்கு பைத்தியம் பாஸ். விஜயோ டம்மிங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்யாண மண்டபமும் நமக்கு கிடைக்கல. எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கியாச்சு, எல்லா ஒரு ஆடிட்டோரியம் எல்லா இடத்துலயும் நான் போய் பேசியாச்சு. எந்த இடத்துலயும் வந்து அதற்கான முறையான அனுமதிகள் கிடைக்கல. போய் கேட்கிறோம், எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்திலே விஜயால ஒரு மண்டபத்தை கூட பிடிக்க வக்கு இல்லாத ஒருத்தர். அரியரின் உச்சம். நான் ஒன்றும் அடைக்கலம் தேடி வரல, படைக்கலத்தோட வந்திருக்கேன். என் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். கரியர் பீக்கில் இருந்தீங்களா? 100 கோடி சம்பளம், 200 கோடி சம்பளம் பேசினீங்களா? ஏன்னா உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டினுடைய பெரிய நடிகர் நீங்கள் சொல்கிறீங்க. ஜிபி முத்து கூட்டினா கூட மண்டம் கூடிருண்டா, மண்டம் தந்துடுவாங்கடா. இந்த வாட்டரி மல்லம் சுற்றி நடக்கான்னு தெரியுமா ஒருத்தர் பிக் பாஸுக்குள்ளே? திவாகர், அவர் கூப்பிட்டா கூட மண்டம் கூப்பிட்டுருவாங்க, மண்டம் கொடுத்துருவாங்க, மண்டபத்துக்கு அனுமதி கிடச்சிரும், உடனே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இத்தனை வருஷமாக ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ் சினிமாவில். உச்சத்தில் இருந்த ஒருத்தருக்கு மண்டபம் கூட கிடைக்க வக்கு இல்லாதவன் தான் விஜய். வக்கு இல்லாதவர், ஒருமையில் பேசிட்டு பார்த்தீங்களா? தப்பு பேசக்கூடாது. வக்கு இல்லாதவர், துணிச்சல் இல்லாத ஒருத்தர். ஒருத்தர் உன்னை நம்பி மண்டபமே கொடுக்கல, நீ 6 மாசத்துல நாட்டை பிடிக்க போய் நீங்க நிக்கிறீங்க. நீங்க வந்து அப்போ உண்மையிலே டம்மி தானே இவர் வந்து. அது முடியாது. அதனால அந்த மக்களோட உணர்வுகளுக்கும் அந்த துக்கத்திலையும் கலந்து கொள்றதுக்காக தான் தளபதி அவர்கள் வந்து கடந்த 15 நாட்களாக அமைதியாக இருந்தார். 15 நாள் இல்லை, 15 + 15 30 நாள் அமைதியாகிட்டார். போகிற பக்கம் அடிச்சு விட்றான் பார்த்தீங்களா? 15 நாளைக்குன்ட்டு போதையில் இருக்காமல, குடிகார பையன் தானே. குடிகார பையன் சொல்லக்கூடாது, தாவிக்க தொண்டன் சொன்னாலே அது எல்லாமே அடைக்கணும். கெட்ட வார்த்தை, ஆபாசமாக பேசுறது, கெட்ட அப்புறம் வந்து அப்புறம் இந்த அப்படிங்க பண்ணுறது, அப்புறம் வந்து வீடியோ காலில் பண்ணுறது, வீடியோ காலில் போட்டு மிரட்டுறது, அப்புறம் தனியாக சேட் பண்ணி மிரட்டுறது, அப்புறம் இந்த மாதிரி குடிச்சிட்டு பேசுறது, கஞ்சா அடிச்சிட்டு பேசுறது, அப்புறம்
ஒரு பப்ளிசிட்டியில் எப்படி நடக்கும்னு தெரியாமல் பொறிக்கத்தனமாக நடக்கிறது, மொத்தமாக ஒரே வார்த்தை அவன் தாவைக்க தோண்டானா முடிஞ்சு போச்சு. தெளிவா இதை எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுதான் இப்போ கன்க்ளூஷனா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதான் அந்த முடிவு. அந்த காரணங்களோட தான் நான் சொல்றேன். முதலில் கரூர் மக்கள் சந்திப்பு இப்போ 27 நடந்ததை அடுத்த மாதம் 30 நாட்கள் சந்திக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு முதலில். இந்த இவ்வளவு ஸ்பீடு, இவ்வளவு வேகம், இவ்வளவு அதிவேகம், இவ்வளவு விவேகம் நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோங்க. யோசிச்சு பாருங்க, 30 நாளுக்கு அப்புறம் யாராவது இப்படி இருந்திருப்பாங்களே, ஐயக்கம்மி போயிருப்பானா, எந்த கேல்சியம் இப்படி பண்ணுவாங்களா, இல்லை எந்த சொட்ட தலைனாலும் இப்படி பண்ணுவானா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, யாராச்சும் பண்ணுவாங்களா? எங்க அண்ணன் விஜய் பண்றார். அவர் சொல்றத வச்சுதான், அவர் முடிவெடுக்கிறத வச்சுதான் இங்க எல்லாமே நடக்குது. ஆமா, அதனாலதான் 1 மாசம் லேட்டாவே போறாரு. அவருக்கு ஓய்வு வேணும்ல. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க கரூர்ல இருக்கிற மக்களை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க சென்னையில இருக்கிற பனையூர்ல வச்சுட்டா நான் ஆறுதல் சொல்லிடுவேன். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. நீங்க நல்லா யோசிச்சீங்க, எல்லா கட்சி மாநாடுகள்லயும் எல்லா கட்சி தேர்தல்கள் பிரச்சார பரப்புரையின் போது ஒரு சில இடங்கள்ல சில அசம்பாவிதங்கள் நடக்கும், சில மயக்கம் போட்டு விழுறது யூஷுவல். அது காலகாலமா நடக்கிறது. அதுக்கான முதலுதவிகள் நாம பண்றோம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வைத்திருந்த பிறகும் இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது ஒரு சகஜமான ஒண்ணு. ஆனா ஜட்டி போட்டு வர இருங்கட இவர மாதிரி ஓடி ஒளிஞ்ச ஒரு கோலை அரசியல்வாதி தமிழ்நாட்டு வரைக்கும் பாத்துக்கிடுங்க. தமிழ்நாடு கிடையாதுங்க, இந்திய அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு கோலை நீங்க பார்த்திருக்கே மாட்டீங்க. 1 மாசமா வீட்டை விட்டு வெளியே வராம, கதவை திறக்காம பனையூர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பயந்தாங்கோழி தான் விஜய். சரிங்களா? எத்தனையோ அரசியல் கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அது யதார்த்தம் தான், அது இயற்கை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி ஓடி ஒளியில பயந்து போல, நெடுங்கி போல, ஆண்மையா முதுகெலும் போட ஆம்பளை சமாளிச்சாங்க. இவர்கிட்ட அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? ஓடி ஒளிஞ்சிட்டாரு. 1 மாதம் ஆச்சு. யோசிச்சு பாருங்க. இதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்களா. இந்த செண்பத்துக்குலாம் வீட்டில் எப்படி சோத்து உப்பு போட்டு கொடுக்காங்க எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, அம்மா உப்பு போட்டு எப்படி கொடுப்பாங்க? ரோசு பாடுறா ஒருத்தனுக்கு கொஞ்சமாச்சு, நீ ஊப்பியோட மானக்கட்டில் போய் உட்காந்துருக்க. இந்த அளவுக்கு தாவிக்காக்கு ஒருத்தன் முட்டு கொடுக்குறாங்களா? எதன் அடிப்பில் இவ்வளவு முட்டு கொடுக்குறான்? இன்க்ளூடிங் இந்த ராம்குமார், இந்த பச்சை குழந்தை ராம்குமாரே எதற்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்னன்னா, எதையாச்சும் ஒண்ணு பண்ணி அசிங்கப்படுத்தியாவது நம்ம தொப்புலையோ வைத்தியம் ஒப்பிக்கணும் என்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா இருந்ததுதான். வைத்த நிப்பணுமா, அப்படி குடும்பத்தை காப்பாற்றணுமா, ஊப்பியோட ஈனப்பிழப்பில் பழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஜட்டி போட்டு வர இருங்கட. ஒருத்தன் புழுவுனாங்க, ஏக்கர் கணக்கா புழுவக்கூடாதுங்க. தன்னம்பிக்கையா மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு உழைச்சு அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு கட்சியை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற எங்க தளபதிக்கு எவ்வளோ இருக்கும். இவன் சொன்னதுல இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாதுங்க. உழைச்சாங்க, அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுக்கு உழைச்சாங்க, தன்னம்பிக்கை இருந்தாங்க, யாரும் வளர விடாம தடுத்து நிறுத்த தன்னம்பிக்கை நின்னாங்க. தமிழ் சினிமாவை முடிச்சுட்டாங்க. இப்ப அரசியலுக்கு நிற்கிறாங்க, நாட்டையே அழிக்க வந்திருக்கிறாங்க. மனித உருவத்தில் அலைஞ்சிடும் மிருகம் தான் விஜய் அவர்கள். தாவைக்கா பத்தி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும், துடைத்து எரியப்பட வேண்டிய ஒரு சக்திகள் இவங்களை அப்புறப்படுத்தணும். அவ்வளவுதாங்க இந்த தாவைக்கா. அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். ராம்குமார்னே ஒரு ஆளே கிடையாது காய்ஸ், இவங்களெல்லாம் நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நன்றி. ஜட்டி போட்டு வர இருங்கட.